ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டினியூஸாட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில், அதாவது மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை 14 எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ்டில் இருக்கும் அக்கார்டிங் டு த ரிசல்ட்ஸ் பேசிஸ் அவங்களோட சில அப்டேட்ஸை வச்சு. ஃபஸ்ட்டு அவென்யூ சூப்பர் மார்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 773 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து சேம் ரேட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 1 கோடி குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 6% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். பிஎம்எல் ஹெவி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ ஜூலை 21 அதுக்கான மீட்டிங் வச்சுருக்காங்க, போர்ட் மீட்டிங். ஸோ இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளென்மார்க் ஃபார்மா. ஆக்சுவலி இவங்களுக்கு அந்த ஆபிவியூ அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அக்ரிமெண்ட், அந்த கேன்சர் ட்ரக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேஸில் லாஸ்ட் மார்க்கெட்டில் 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சு. அது போக ஒரு வார்னிங் லெட்டரும் இவங்களுக்கு கிடச்சிருக்குது. இவங்களோட இண்டோர் ஃபெசிலிட்டியில் February 3 to 14 நடந்த இன்ஸ்பெக்ஷனில் அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் அந்த ஸ்டேட்டஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வார்னிங் லெட்டர். ஸோ இது வந்து சப்ளைஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் ரெவன்யூ அவங்களோட ஃபெசிலிட்டியில் சில டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது, அது இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற பேஸில் வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிளென்மார்க் ஃபார்மா நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். கிளாண்ட் ஃபார்மா. ஸோ கிளாண்ட் ஃபார்மாவோட பைசா மல்லியாம் ஃபெசிலிட்டியில் வந்து ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன், அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டானிஷ் மெடிசன் ஏஜென்சி. ஸோ இவங்களோட ஆஸ்டிபிக் பவுடர் ஃபார்முலேஷன் ஃபார் இன்ஜெக்ஷன், இன்ஃபியூஷன், இன்ஹலேஷன். ஸோ இவங்களும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருப்பாங்க. கிளாண்ட் ஃபார்மா. என்சிசி லிமிடெட் இவங்களுக்கு ஒரு 2269 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட்டில். ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஹாட் லிமிடெட். இவங்க வந்து யூஎஸ் ஜெனரிக் ஃபார்மா பிஸ்னஸை இப்போ எக்ஸிட் பண்ணுறாங்க. ஏன்னா அது லாஸஸில் போனதுனால எக்ஸிட் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்சுலின் அந்த செக்மெண்ட்டில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களோட ஆப்ரேஷன் வந்து இந்தியா, யூகே, அயர்லாண்ட் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கும். யூஎஸில் மட்டும் நாங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ், இன்சுலினில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓஹாட் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இது மூலமாட்டு 7 சாப்டர், அதாவது யூஎஸில் வந்து பேங்க்ரப்சி கோட் போயிட்டுருக்குது. இவங்களோட 2 சப்சிடரிஸ். ஒன்று வந்து மார்டன் குரூப் ஃபார்மசூட்டிக்கல் ஐஎன்சி, ஓஹாட் யுஎஸ்ஏ எல்எல்சி. அடுத்தது இது போக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் ஃபுல்லி ஓன்டு, அது வந்து ஓஹாட் பயோ ஏஜி அவங்க ஓன் பண்ணுற கம்பெனி தான் டெலிவர்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸில் போனதுனால இப்போதைக்கு அவங்களோட அந்த ஜெனரிக் ஃபார்மா செக்மெண்ட் வந்து யூஎஸில் எக்ஸிட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓஹாட் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இதுவும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷுவல் இந்தியா. இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் ரூலிங் வந்து சிஎஸ்டிஏடி அவங்கள்ட்ட வந்து 4131 கோடி ஒர்த் ஆஃப் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த முன்னாடி வந்து நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு அது வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4031 கோடி உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, ட்ரிபியூனல் ரிஜெக்ட் பண்ணி. ஸோ அந்த பேஸில் கேஷுவல் இந்தியாவும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. அஜ்மீரா ரியாலிட்டி இவங்களோட Q1 சேல்ஸ் 65% விழுந்திருக்கு, இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. சுலா வின்யார்ட்ஸ் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ப்ராஃபிட் ஆக்சுவலி ரெவன்யூ வந்து 7% மேலே விழுந்திருக்கு, 7.9% விழுந்திருக்குது. அது இல்லாமல் அவங்களோட பிராண்டும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் சேல்ஸும் 10.8% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சூலா வினியார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களோட அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டோல் கலெக்ஷன் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஆல் கார்கோ டெர்மினல்ஸ் லிமிடெட் இவங்க அந்த கண்டெய்னர் மெயின்டைன் பண்ணது 48.7,000 மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். பட் ஆக்சுவலி இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ரைட்ஸ் லிமிடெடுக்கு ஒரு 46 கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு கர்நாடகாவில், இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. நியோஜன் கெமிக்கல் 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லிஸ்டட் ரேட்டர் ரிடீமபிள் ருப்பி டினாமினேட்டட் அது மூலமாட்டு நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஒரு 200 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. அந்த என்சிடி வந்து 36 months இஷ்யூ பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து விஷ்ணு பிரகாஷ் ஆர் புங்காலியா இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு 7.9 crores ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். அதானி கிரீன் எனர்ஜி இவங்க வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஷேர் வாரண்ட்ஸ் மூலமாட்டு 1208 கோடி ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டே பட்டியல் டெவலப்பர்ஸ் இது வந்து புனேயை சேர்ந்த ஒரு ரியாலிட்டி ஃபார்ம் கம்பெனி. 0.84 million square feet இவங்களோட சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5.2% சீக்வன்ஷியல் பேசிஸில். ஸோ இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அபிஜே சரண்டர் சுரேந்திரா பார்க் இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட்டு. இவங்க காட்டசன்ஸ் ஹோட்டல் அந்த கம்பெனி கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கோவா, மணாலி, சிம்லா அங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. இது 12 year லீஸ் எல்லாமே இந்த அக்ரிமெண்ட்டில் கவர் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராம்கோ சிமெண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கோர் அசட்ஸை 24.05 crores வந்து
ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. 24.05 crores ஒர்த் ஆஃப் அசட்ஸ் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. இது ராம்கோ சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 2500 கோடி இவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த ரைஸ் பண்ணுறதுக்கு போர்டு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். டிஎல்எஃப் லிமிடெட் இவங்க வந்து ஆக்சுவலி செட்டில்மெண்ட் ஹப்டவுன் சின்ஷா ப்ராப்பர்ட்டி 25 டவுன் டவுன் ரியாலிட்டி லிமிடெடோட ஒரு செட்டில்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 கோடி கொடுக்குறாங்க. 24 month டிரான்ஜே வழியாட்டு இந்த செட்டில்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் ஜூலை 28 அவங்களோட டிவிடெண்டுக்கு பே அவுட் டேட் ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது டிஎல்எஃப் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வச்சிருக்கீங்கன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வந்து அது 60 ரூபாய் கீழே போன டைமில் கூட பேசியிருந்தோம். 65 ரூபா வரைக்கும் பார்த்துருந்தோம். ஏனி வந்து இப்போ 70 ரூபா 77 ரூபா கிட்டலாம் வந்துருச்சு. இப்போதே வெயிட் பண்ணுங்கள். அகைன் 65 கீழே போகும் பட்சத்தில் பார்த்துக்கலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டாடா கெமிக்கல்ஸ் அதை பற்றி கேட்டிருந்தீங்க. டாடா கெமிக்கல்ஸ் வந்து எனக்கே ஒரு சலிப்பு வந்துட்டு அது பெருசாட்டு மேலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இல்லை. கெமிக்கல் செக்மெண்டோட பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இல்லை. அந்த ஸ்டாக் கெமிக்கல் செக்மெண்ட் ஸ்டாக் எடுத்து பாருங்கள். ராலிஸ் இந்தியா, டாடா கெமிக்கல்ஸு, அடுத்து நிறைய யூபிஎல், இது எல்லாமே பெருசாக ரிட்டர்ன்ஸே வரல. அதனால நான் டாடா கெமிக்கல்ஸ் பக்கம்லாம் போகலை. யூபிஎல் எக்ஸிட் பண்ணதோட 2 எடுத்து வணக்கம் போட்டு அந்த யூபிஎல் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக டாடா கெமிக்கல்ஸ் பக்கம் போகவே இல்லை. சைனாலேருந்து பயங்கரமாட்டி உங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் அது பக்கம் போகல. பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி இல்லை நான் ட்ராக் பண்ணது வரைக்கும். மேபி ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டாடா கம்பெனி டெட் ஃப்ரீ கம்பெனி, ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நான் டாடா கெமிக்கல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணல. பட் நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. டாக்டர் டி லெபார்ட்ரிஸோட ரிசல்ட்ஸ் எப்படி வரும் ப்ரோன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து 5 அதாவது ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி 5 ஷேர் வச்சுருக்காரு. இப்போ அது 25 ஷேராக மாறி இருக்குதான். 1390 ரூபா பிஃபோர் ஸ்ப்ளிட், ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டுன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ப்ரைஸ் ஆட்டு 1390 ரூபா ஏதோ சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இப்போ வாங்கலாமா இல்லை ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்னோட ஒப்பீனியன் ரிசல்ட்ஸை பார்த்துட்டே வாங்குறது தான் பெட்டராட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் வர கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போகுது. பட் வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலும் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு மேபி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக வருது அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் விழும். அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ரெட்டிஸில். ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக்கில் முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பாரதி ஏர்டெல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இந்த கம்பெனிஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடிஷ்னலாட்டு டெக் மஹிந்திரா, டாடா டெக்னாலஜிஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இவங்களும் கம்மி வீக்கில் தான் அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பேஸில் மார்க்கெட்டில் அடுத்த வாரம் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைமெட்டல் பியரிங்ஸ் இவங்க ஜூலை 14 உள்ளதெல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 13 ரூபா பைமெட்டல் பியரிங்ஸ். கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் 5 ரூபா. ஜிஹெச்சிஎல் டெக்ஸ்டைல்ஸ் 50 காசு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் 15 ரூபா. ஆர்ஆர் கேபிள் 350 காசு. சூப்பர் சேல்ஸ் இந்தியா 250 காசு. வெண்ட் இந்தியா 20 ரூபா. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் 2 ரூபா. சாரி இதில் வந்து வெண்ட் இந்தியா வரைக்கும் 14 ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் 15 ரெக்கார்ட் டேட்டு 2 ரூபா. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க 19 ரூபா 15 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ 15 உள்ளது கிரைன்வெல் நார்டன் 17 ரூபா. ஐடிபிஐ பேங்க் 2 ரூபா 10 காசு. கிர்லாஸ்கர் ஃபினோமெட்டிக் கம்பெனி 650 காசு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் 650 காசு. செயின்ட் கோபைன் செக்யூரிட்டி இந்தியா 2 ரூபா. வினில் கெமிக்கல்ஸ் 7 ரூபா. அடுத்து 16 ஆனந்த்ராஜ் 73 காசு. அவார்ட் சுகார் அண்ட் எனர்ஜி 10 ரூபா. B&A பேக்கேஜிங் இந்தியா 1 ரூபா. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் 10 காசு. பிரமால் ஃபார்மா 14 காசு. டிசிஐ எக்ஸ்பிரஸ் 2 ரூபா. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் 11 ரூபா. அல்ட்ரா மெரைன் பிக்மெண்ட்ஸ் 6 ரூபா. ஸோ இதெல்லாமே 16 ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். நெக்ஸ்ட் 17 கோரமண்டல் இன்டர்நேஷனல் 6 ரூபா. ஜிஹெச்சிஎல் 12 ரூபா. கிராஃபைட் இந்தியா 11 ரூபா. ஓரியன்டல்ஸ் ஹோட்டல்ஸ் 50 காசு. பிடிஎஸ் 1 ரூபா 70 காசு. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2 ரூபா 50 காசு. ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ் 1 ரூபா 50 காசு. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் 3 ரூபா. நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெல் இவங்களும் பார்த்தீங்கன்னா 18 தான் ரெக்கார்ட் டேட் 16 ரூபா. ப்ளூ ஸ்டார் இந்தியா 9 ரூபா. பிர்லா சாஃப்ட் 4 ரூபா. கமின்ஸ் இந்தியா 33 ரூபா 50 காசு. டாபர் இந்தியா 5 ரூபா 25 காசு. தானுகா அக்ரிடெக் 2 ரூபா. நெக்ஸ்ட்டு டாலர் இண்டஸ்ட்ரீஸ் 3 ரூபா. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் 2 ரூபா 20 காசு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபா. ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 4 ரூபா 50 காசு. குட்இயர் இந்தியா 23 ரூபா 90 காசு. ஜிஆர்பி 14 ரூபா 50 காசு. ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ்
ரூ. 3.50. ஹைடெக் கார்ப்பரேஷன் இவங்க ஃபைனல் டிவிடெண்ட் வந்து ரூ. 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் இவங்க வந்து ரூ. 20 கொடுக்குறாங்க. 18ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட். இந்தியன் ஹியூம் பைப் கம்பெனி இவங்க ரூ. 4 ஸ்பெஷல் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட் ரூ. 1.80. டோட்டலாட்ட ரூ. 5.50 கொடுக்குறாங்க. இன்டெலெக்ட் டிசைன் அரீனா இவங்க வந்து ரூ. 4 கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு ரூ. 3 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இன்டெலெக்ட் டிசைன் அரீனாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரூ. 2.50. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் ரூ. 50. மஹாத் சுகர் அண்ட் எனர்ஜி ரூ. 12.50. நெக்ஸ்ட் மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் ரூ. 2.50. சி இன்ஃபோ சிஸ்டம் ரூ. 3.50. மங்களம் குளோபல் என்டர்பிரைசஸ் இவங்க வந்து 10 காசு இல்லை 1 காசு தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நியூலாண்ட் லெபார்டரிஸ் வந்து ரூ. 12 கொடுக்குறாங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் ரூ. 5. ஓரியன் எலக்ட்ரிக் 75 காசு. பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் ரூ. 9. பிளாட்டினம் ஒன் பிஸ்னஸ் சர்வீஸ் ரூ. 2. ப்ருடன்ட் கார்பரேட் அட்வைசரி சர்வீஸ் ரூ. 2.50. பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் கிராப் ப்ரொடெக்ஷன் ரூ. கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்விடியாவோட சிஓட இருக்கிற ஜென்சன் ஹுவாங் வந்து ஜூலை 16ஆம் தேதி பீஜிங்கில் வந்து ஒரு மீடியா ப்ரீஃபிங் கண்டக்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி 2022க்கு அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு போகிறாரு. ஸோ இது வந்து செகண்ட் ட்ரிப்பு. ஆக்சுவலி அந்த டைமில் தான் அட்வான்ஸ் சிப்பை வந்து சைனாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் யூஎஸோட செனட்டரும் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சைனீஸ் மிலிட்ரி ஆர் இன்டெலிஜென்ஸ் பாடிஸ் அது மூலமாட்டு சில வார்னிங்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் அவர் போகிறாரு. ஸோ சைனீஸ் தான் அவங்களுக்கு என்விடியாவோட சேல்ஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. 30% வந்து சைனா தான் அக்கௌண்ட் பண்ணுது. $17 பில்லியன் அவங்களுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ என்விடியாவோட மார்க்கெட் வேல்யூ $4 ட்ரில்லியன் டச் பண்ணியிருக்குது. சொந்த சமயத்தில் பீஜிங் போகிறாரு என்விடியாவோட சிஓட இருக்கிற ஜென்சன் ஹுவாங். இது என்விடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி ஒரு கேஸ் ஸ்டடியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி எஃப்என்ஓவில் வந்து 91% ஆஃப் த இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் 25 அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. விச் மீன்ஸ் செபி கொடுத்த எஃப்என்ஓ ஸ்டடியில் 91% ஆஃப் த இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 25. குமாரன் மங்கலம் பிர்லா 2200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிளானி எக்ஸ்பென்ஷன் பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஏஐ ப்ளஸ் கேம்பஸ் வந்து அமராவதியில் வந்து பண்ண இருக்கிறாங்க. அதாவது ஆன்லைன் லேர்னிங் டெக்லெட் எஜுகேஷன் அதை பேஸ் பண்ணி 2200 கோடிக்கு அங்கே எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஎல்எஃபோட சேர்மன் 36.65 crores வந்து ஆனுவல் சேலரி எடுத்திருக்காரு. ஃபினான்ஷியல் 25 அவருக்கு வந்து ஆனுவல் சேலரி கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஃபிசிக்கல் இயரை கம்பேர் பண்ணும்போது 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட அந்த ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் வந்து 11 மந்த் ஹையர் டச் பண்ணியிருக்கு ஜூனில். மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் சம்மந்தப்படுத்தி நம்ம அதிகப்படியாட்டு ரஷ்யாட்ட வாங்குகிறோம். ஸோ அது வந்து 11 மந்த் ஹையர் டச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்டோட என்எஃப்ஓ 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வாரம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது. ஒன்று நிப்பான் இந்தியா நிஃப்டி 1D ரேட் லிக்விட் ETF ஜூலை 16ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஜூலை 18ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 1000. நெக்ஸ்ட் கேபிட்டல் மைண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஜூலை 18ஆம் தேதி ஓப்பன் ஆகி ஜூலை 28ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. மினிமம் அமௌண்ட் 5000. க்ரோ பிஎஸ்சி பவர் ETF ஜூலை 18 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 1ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 500. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த வாரம் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ யாராவது வச்சுருந்தீங்கன்னா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.